என் நெஞ்சில் குடியிருக்கும் ஒரு பேரே வரலாறு அழிச்சாலும் அழியாது அவன் தானே ஜனநாயகன். நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது. தரவந்தா தரமானவன். உன் பேரை கேட்டா உடல் உறைஞ்சே போகும். இடிதிரையில் பார்த்தா மனம் கரைஞ்சே போகும். திருச்சி தெய்வீக தாய் எக்காலியம்மன் காலனியில் பிறந்த நான், திருச்சியிலேருந்து வளர்ந்த நான். ஸோ இங்கே சேஷா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 2001 என்னோட கல்வி முடிச்சு எனக்கு பெங்களூரில் கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைச்சிச்சு. ஸோ 2001 நான் பெங்களூருக்கு போனேன். ஸோ 2025 பிப்ரவரிக்கு பெங்களூரில் தான் வேலை பார்த்துருக்கேன். ஸோ இதை நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா, திருச்சியிலேருந்து பிறந்து ஒரு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் அங்கே வேலை பார்க்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. நான் போனப்போ நான் பேசின ஹிந்தியை கேட்டு ஒரு 10 பேர் என் முன்னாடி சிரிச்சாங்க. ஸோ அன்றைக்கி எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்னால் 8 மொழியில் பேச முடியும். படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். நான் என்னோட அடையாளம்னு பார்த்தீங்கன்னா 32 நவாப்பட்டம் திருச்சி. அங்கே ஒரு கிறிஸ்த வீட்டில் தான் நான் இருந்தேன். அங்கே மழை பெய்ஞ்சா தண்ணி விழுவோம். அந்த வீட்டுக்கு 25 ரூபா வாடகை, அதை கூட கொடுக்க முடியல. 8வது 9வது 10வது எல்லாம் ஃபீஸ் கட்ட முடியாமல் 2 வாரத்துக்கு வெளியில் நின்று படிச்சிருக்கேன். ஸ்ரீபர் சர்வீஸ் தான் படித்தேன். நான் என்னோட வேலையை விடும்போது என்னோட மாத சம்பளம் 8 லட்சம். நான் வேலையை விட்டுட்டே தெரிஞ்சு எனக்கு கசானா ஜுவல்லர்ஸ்லேருந்து ஆஃபர் கொடுத்தாங்க. வருஷ சம்பளம் 1.5 கோடி. அதை நான் ஒத்துக்கல. ஏன்னா எங்கள் அப்பாவோட உடம்பு ரொம்ப சரியில்லாமல் இருந்துச்சு. கடைசி அவரை பார்த்துக்கணுன்னு அதை என்னால் ஏற்றுக்க முடியல. அதை விட சிறப்பாக ஒரு விஷயம் செய்யணும்ட்டு இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கும் நிறைய பொருள் வாங்கியிருப்பீங்க. அந்த மாதிரி நம்மளோட திருச்சியில் பிறந்த ஆள் நான். அந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு ஈடாக நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு பிரியதர்ஷினி ஸ்பேசஸ் அப்படின்ற ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மை கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபோனில் செரான்னு டைப் பண்ணிங்கன்னா என்னோட வெப்சைட் 2வது நிற்கும். ஒரு கவர் பிளாக்ல டைப் பண்ணிங்கன்னா என்னோட வெப்சைட் 1வது நிற்கும். ஒரு ஸ்க்ரூவில் டைப் பண்ணிங்கன்னா என்னோட வெப்சைட் 3வது நிற்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு என்ன பொருள் டைப் பண்ணாலும் என்னோட வெப்சைட் 2வது 3வது நிற்கும். மறந்துடாதீங்க, இந்த பிராண்ட் திருச்சியிலேருந்து வந்த பிராண்ட். நம்ம திருச்சிக்காக ரெடி பண்ண பிராண்ட், வெளிநாடு கிடையாது. இன்னைக்கு என்னோட பிஸ்னஸ் இன்னைக்கு இந்தியாவிலேருந்து கத்தாருக்கு ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு என்னோட பிஸ்னஸ் வளர்ந்துருக்கு. எதனாலனா இந்த இன்டர்நெட் மூலியமாக தான். ஸோ ஒரு சிவில் இன்ஜினியராக படிச்சுக்கணுன்றது இல்லாமல் நம்மளால இந்த நாட்டுக்கு என்ன பண்ண முடியும் அது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் சிவில் இன்ஜினியரிங்கை படிக்கிறது இல்லை. ஏன்னா பசங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங் படித்தா சம்பளம் கிடைக்காது, சைட்டில் போய் கஷ்டப்படுறோம் அப்படிலாம் கிடையாது. கஷ்டப்படாமல் எந்த வேலையும் செட் ஆகாது. சிவில் இன்ஜினியரோட இன்னைக்கு சேலரி வந்து 24 லட்சம் ஸ்டார்டிங் சேலரி. கோத்ரேஜ், பெங்களூர்ல இருக்க எல்லா பில்டரோட ஸ்டார்டிங் சேலரி 24 லட்சம் ஒரு சிவில் இன்ஜினியருக்கு. அதனால தயவுசெஞ்சு சிவில் இன்ஜினியரிங் படிங்க. அதில் உங்களால் என்ன செய்ய முடியுன்றதை செய்யுங்க. 2022 நம்ம எல்லாம் கோவிடால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். அப்போ நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சர்ஃபேஸ் சானிடேஷனை பற்றி. நான் ஒரு விஷயம் செஞ்சேன், ஏர் சானிடேஷன். அதாவது நம்ம சுற்றி இருக்கிற காற்று சுத்திகரிக்கப்பட்டிருக்கா இல்லையான்றத உங்களோட ஃபோனில் ஒரு க்ளோப் பேசிஸில் கண்டுபிடிக்கிறது. இதுக்காக எனக்கு டெல்லியில் மேன் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவார்ட் டாக்டர் ஹரிபாபு கவர்னர் கையில் டெல்லியில் 2022 எனக்கு கொடுத்தாங்க. இதே விஷயம் துபாயில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் எனக்கு அந்த துபாயோட என்வரன்மெண்டல் மினிஸ்டர்
குளோபல் அச்சீவர் அவார்டு 2023 துபாயில் இந்த அவார்டு கொடுத்தாங்க.